Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது MSc மேத்தமேட்டிக்ஸில் டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் பேராமீட்டரைசேஷனை வச்சு ரீபேராமீட்டரைசேஷன் ஆஃப் த கர்வ்ஸ் பார்க்க போகிறோம். ரீபேராமீட்டரைசேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேராமீட்டரைசேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் பேராமீட்டரைசேஷன் பற்றி ஒரு டெஃபினேஷன் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது நம்மக்கிட்ட ஒரு பேராமீட்டரைஸ்டு கர்வ் ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த கர்வ் வந்து curve is a function from alpha comma beta to nth real n-dimensional space. And இப்போ இன்னொரு parameterized curve எடுத்துக்கிறோம். gamma tilde is a function from open interval of alpha tilde beta tilde function from open interval to nth real dimensional space. And இந்த gamma tilde-வை நம்ம ரீபேராமீட்டரைசேஷன் ஆஃப் அ பேராமீட்டரைஸ்டு கர்வ்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா இந்த பேராமீட்டரைஸ்டு கர்வ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், அதாவது n டெரிவேட்டிவ்ஸ் இந்த கர்வுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்ட் ஆல்சோ இதோடைய மேப்பிங் வந்து பைஜெக்டிவாக இருக்கணும். எப்படின்னா 1 and 2 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்னொரு ரீபேராமீட்டரைசேஷன் மேப்பிங் எடுத்துக்குவோம். phi of alpha tilde to beta tilde to alpha tilde to beta. அதாவது இதுலேருந்து நம்ம வந்து டீங்கிற பேராமீட்டர் எடுப்போம், இதுலேருந்து டி டில்டான்ற பேராமீட்டர் எடுப்போம். டி டில்டான்ற பேராமீட்டரை டீக்கு நம்ம வந்து கொடுக்கறது தான் பேராமீட்டரைசேஷன். ஸோ இந்த மாதிரி ரீபேராமீட்டரைசேஷன் மேப்பிங் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த பேராமீட்டர் டீலேருந்து டி டில்டாவை எடுத்து டீயில் திருப்பி வைக்கிறது தான் ரீபேராமீட்டரைசேஷன் மேப்பிங். ஸோ இந்த மாதிரி ஒரு மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இதுக்கு இன்வர்ஸ் மேப்பிங் phi inverse is a mapping from alpha comma beta to alpha tilde to beta tilde. ஸோ இந்த இன்வர்ஸ் வந்து என்ன பண்ணும், டீலேருந்து டி டில்டாவை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்மூத். ஸோ ஸ்மூத்தாக இருக்கிறப்போ நம்மளுக்கு gamma tilde of t tilde is equal to gamma of phi of t tilde நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து டி டில்டான்றது ஆல்ஃபா டில்டா பீட்டா டில்டான்ற ஓப்பன் இன்டர்வல்லேருந்து கிடைக்கும். phi வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அதோட இன்வர்ஸும் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அண்ட் அதோட இன்வர்ஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து phi tilde gamma tilde of phi inverse 1 of t is equal to gamma of phi inverse of t is equal to gamma of t எழுத முடியும். a into a inverse 1 ஐடென்டிட்டி மூலமாக நம்மளுக்கு வந்து அது 1 ஆகிடும். ஸோ gamma of t நம்மளுக்கு திருப்பி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பேராமீட்டரைசேஷனுக்குள்ளே இன்னொரு பேராமீட்டரைசேஷன் கொண்டு வரது தான் ரீபேராமீட்டரைசேஷன். ஸோ நம்மளுக்கு டி டில்டாவிலேருந்து நம்மளுக்கு டி கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு கர்வ்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரீபேராமீட்டரைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே ஒரே இமேஜ் தான் இருக்கும். ஸோ தே ஆர் சேம் பை தேர் ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஹென்ஸ் ரீபேராமீட்டரைசேஷனாக என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யவும். தேங்க்யூ.